ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் எபிசோடு 1170 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் போடுறேன், எனக்கு தெளிவா தெரியும். பட் இருந்தாலும் ஏகப்பட்ட வீடியோஸ் இப்போதைக்கு பெண்டிங்ல இருக்குது. லைக் இந்த எபிசோட் இருக்குதா, இதுக்கப்புறம் இன்னொரு எபிசோட் வந்திருக்குது. இதை தாண்டி ஒன் பீஸ்ல வந்து ஒரு எஸ்பிசுமே ரிலீஸ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் பொருட்டோட மாங்கா, இப்படி ஏகப்பட்ட வீடியோஸ் பெண்டிங்ல இருக்குது. அதுலத்துமே இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோன்ட்டு ரெண்டு வீடியோ வந்துடும். ஸோ தொடர்ந்து சேனல்ல ஆக்டிவா இருங்க. இப்போதைக்கு இந்த எபிசோடுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் லூஃபியும் ஸ்காப்பர் காப்பானும் ஃபைட் பண்ண போறாங்க. இதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுல எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோமே இந்த எபிசோடுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நமக்கு டைட்டில் போடுறாங்க கெட் தி கீ லூஃபி வர்சஸ் காப்பர் கபான்ட்டி. அதுக்கப்புறம் காப்பர் கபானுமே உங்களுக்கு புரியுதா, வில்லன்ஸ் கூட பாத்தீங்கன்னா லோக்கி ரிலீஸ் பண்ண நினைக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்சா வந்து என்கிட்ட இருந்து கீ எடுத்து பாருங்கன்ட்டு நம்ம காப்பர் கபானுமே, அதாவது யாச்சனுமே பாத்தீங்கன்னா சவால் விடுறாரு. அதை கேட்ட ரோடுமே ஷாக் ஆயிட்டு மிஸ்டர் யாச்சன் நீங்க என்ன பண்றீங்கன்ட்டு. அண்ட் நாமியுமே வந்து இந்த இடத்துக்கு எங்களை கூட்டு வந்ததுக்கான ரீசன் வந்து அந்த கீயை கொடுக்கறதுக்கு கண்டிதானட்டி. அதே மாதிரி லூஃபியுமே நாங்க எதுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து எடுக்கணும், நீனே வந்து கொடுத்துருன்ட்டு. பட் நம்ம யாச்சன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றதை நிப்பாட்டி முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு, என்கிட்ட இருந்து எடுத்து ட்ரை பண்ணி பாரு, அப்படி இல்லனா வந்து முடியாதுன்னு ஒத்துக்கிட்டு ட்ரிகர் பண்ணி விடுவாரு. அதாவது யாச்சன் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறாரு லூஃபிய. அதனால லூஃபியுமே யாச்சன் கையில இருக்கக்கூடிய கீ எடுக்கிறதுக்காண்டி ஃபாஸ்டா போக ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில ஜோரோவுமே அவன் சோட வெளிய எடுக்க ட்ரை பண்ணுவான். அப்படி வெளிய எடுக்க ட்ரை பண்ண போஸ்ட்ல திங்க் பண்ணி பார்க்கறான். லைக் கோலன் வந்து சொல்லிருப்பான், என்னோட அப்பா வந்து ஒரு ஹியூமனி, அவர் இதுக்கு முன்னாடி பைரட்டா இருந்திருக்காரு, இது வரைக்குமே எந்த ஒரு எல்போஃபோட ஜெயண்ட் வாரியர்ஸ் கூட வந்து அவர் தோத்ததே கிடையாதுன்ட்டு. அண்ட் நம்ம ரிப்ளியுமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் என்னோட சின்ன பையன், அவருக்கு தான் வயசு ஆயிட்டு இருக்குன்ட்டு என்ன கல்யாணம் பண்ணாம போயிட்டாருன்ட்டு. லைக் கல்யாணம் பண்ணவே இல்லன்ட்டு. இதெல்லாமே நம்ம ஜோரா திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லூஃபியுமே யாச்சன் கையில இருக்கக்கூடிய கீ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். என்னதான் ட்ரை பண்ணாலுமே அவனால எடுக்க முடியாது. ஈஸியாவே நம்ம யாச்சன் வந்து டாஷ் பண்ணிடுவாரு. இதுக்கடையில நம்ம லூஃபியுமே வந்து ஓல்டு மேன், நான் வந்து லோக்கி கூட எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு சீக்கிரமா பேங்குட்டுக்கு போகணும்ட்டு. அதுக்கு யாச்சனுமே பேங்குட் வந்து ரொம்பவே ஃபன்னா தான் இருக்கும், அப்படின்னா நீ சீக்கிரமா என்கிட்ட இருந்து எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போன்ட்டு திரும்பியும் ட்ரிகர் பண்றாரு. அதுபடி லூஃபி அகைன் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறான். லூஃபியை பொறுத்த வரைக்கும் அட்டாக் பண்ணவே இல்ல, ஜஸ்ட் கீ எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். யாச்சனுமே அசால்ட்டா டாஷ் பண்ணி போயிட்டு இருப்பாரு. ஒரு கடத்துக்கு மேல பாத்தீங்கன்னா யாச்சன் இருக்கார்ல, அந்த கீழ பாத்தீங்கன்னா கான்கோர் ஹாக்கி கோட் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணுவார், பார்க்கணும் செமையா இருக்கும். சதல லூஃபிக்கு பாத்தீங்கன்னா அடிபட்டு இருக்காது. பட் ஸ்டில் எல்லா பாறைகளுமே, அதாவது கற்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மேல விழுந்து இருக்கும். அதுல இருந்து நம்ம லூஃபி வெளிய வரான். வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஹே ஓல்ட் மேன், நீ வந்து எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான்டி. அப்ப யாச்சனுமே வந்து உன்னோட ஸ்ட்ராகட் வந்து ரொம்பவே நைஸா இருக்குது, நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹெல்மெட்டை விட இந்த ஸ்ட்ராகட் வந்து உனக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும்டி. அதுக்கு லூஃபியுமே வந்து ஆஃப் கோர்ஸ் இது எனக்கு ஒரு ட்ரெஷர் மாதிரி, நான் இதை இப்போதைக்கு சாங்ஷன் கொடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்டி, அவனை தேடிட்டு இருக்கேன்டி. அதை கிட்ட யாச்சனுமே வந்து என்னது நீ அவனை தேடிட்டு இருக்கியா, அவன் உன்கிட்ட இதை கொடுக்கவே இல்லையா, கம்ப்ளீட்டா கொடுக்கவே இல்லையான்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வந்து டாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் லூஃபி வந்து கீ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான், யாச்சன் வந்து டாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் இதுக்கு இடையில வந்து யாச்சனுமே சாங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவாரு. இதுல லூஃபியுமே கடுப்பாக ஆரம்பிக்கிறான். சோ நீ ஒரு இடியட், இது வந்து பாயிண்டே கிடையாது, உனக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதனால நீ அவனை அப்படி கூப்பிடாதன்ட்டு நம்ம லூஃபியுமே சண்டை போட ஆரம்பிச்சிருவான். கோவப்பட்டு கீயை வந்து புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஒரு கடத்துக்கு மேல யாச்சனுமே லூஃபி கிட்ட வந்து லூஃபி அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட கீயை வந்து லூஃபியோட வாயில வந்து சொருவுறாரு. இன்னும் தப்பா இருக்குடா, அப்பெல்லாம் கிடையாதுடா. நான் சொல்றது என்னன்னா, அவர் கிட்ட இருக்கக்கூடிய கீயை பாத்தீங்கன்னா வந்து கீயை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா லூஃபியோட வாயில வந்து சொருகிறாரு. மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா லூஃபியே கீழ விழுந்துருதான். வாயில இருந்து அந்த கீ எடுக்கிறதுக்காண்டி கீழ விழுந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் யாச்சனுமே அவரோட ரெண்டு ஆக்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு அட்டாக் பண்ணுவாரு. யாசட்டாக்குருன்ட்டு ஒரு அட்டாக் பண்ணுவாரு. அதை நோட் பண்ண ஜோரோமே வந்து லூஃபி கிட்ட லூஃபி வாட்ச் அவுட்ன்ட்டு டக்குனு இடம் ஜம்ப் பண்றான். ஏன்னா அட்டாக் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குது. ஏகப்பட்ட ஸ்லாஷஸ் வந்து வந்துட்டு இருக்குது. லூஃபி இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. அதுல ஒரு ஸ்லாஷ் பாத்தீங்கன்னா ஜோரோ தடுக்கிறான். அவன் சோட யூஸ் பண்ணி தடுக்கிறான். மத்த எல்லா ஸ்லாஷஸ்ல இருந்து லூஃபி வந்து டாஷ் பண்ணி எஸ்கேப் ஆவறான். இப்போ ஜோரோ இடையில வந்து யாச்சனோட அட்டாக்க தடுத்திருப்பான். அத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம யாச்சனுமே அவனுக்கு ரொம்பவே சாலிடான க்ரூமேட்ஸ் கிடைச்சிருக்காங்கன்டி. அதுக்கு அப்புறம் நம்ம ஜோரோ பாத்தீங்கன்னா லூஃபியை பார்த்துட்டு ஹே லூஃபின்டி. அப்பதான் லூஃபியுமே வந்து கியர் ஃபிகுல போக ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கீ எடுக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட் இந்த அட்டாக் அப்புறம் இந்த அட்டாக்க பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவன் சீரியஸா இறங்க ஆரம்பிச்சிருந்தான். லூஃபி பாத்தீங்கன்னா சீரியஸா ஃபைட் பண்றதுக்காண்டி கியர் ஃபிகுல போக ஆரம்பிச்சிருந்தான். லெட்ஸ் டு திஸ் ஜோரோன்ட்டு ரெண்டு பேருமே ரெடி ஆவறாங்க நம்ம யாச்சன் கூட ஃபைட் பண்றதுக்கு. அப்போ லூஃபியோட ஒயிட் கலர் ஃபார்மை பார்த்ததுக்கு அப்புறம் இதுதான் அந்த ஒயிட் கலர் ஃபார்மான்ட்டு யாச்சன் திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரெண்டு பேருமே சீரியஸா அட்டாக் பண்ண வர போஸ்ட்ல யாச்சன் இருக்கார்ல, யாச்சன் வந்து சிம்பிளி வந்து ஐ சரண்டர்னு சொல்லிடுவாரு. இத பத்தி ரெண்டு பேருமே கடுப்பா வராங்க. அண்ட் யாச்சனுமே வந்து இதெல்லாம் வந்து விட்டுறலாம், நான் ஜஸ்ட் ஜோக் தான் பண்ணிட்டு. அதுக்கு லூஃபியுமே நீ என்ன கில் பண்ண பார்த்தா இது வந்து ஜோக் இல்லன்ட்டு. இது எல்லாத்தையுமே பார்த்தா நாமியுமே இந்த மொத்த ஃபைட்டுக்கான பாயிண்ட் என்ன, ஹோல் பாயிண்ட் என்னன்ட்டு. அண்ட் யாச்சனுமே லூஃபியை பார்த்துட்டு உங்க பின்னாடி பாருங்க, உங்ககிட்ட ஆல்ரெடி கீ வந்து கிடைச்சிடுன்ட்டு. அதுக்கப்புறம் ரோடுமே
கன்கோவுமே நம்ம லூஃபி கிட்ட யாச்சன் யாருன்னு சொல்ல வருவான். பட் நம்ம யாச்சன் வந்து தடுக்கிறாரு. இப்போதைக்கு சொல்ல தேவையே கிடையாது. அண்ட் லூஃபி நீ எல்பஃப் விட்டு கிளம்பும் போஸ்ட்ல இந்த எல்பஃப் வந்து ஒன் பீஸ் இருந்துச்சுனா, அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நார்மலா இருந்துச்சுனா வந்து என்ன மீட் பண்ணி பாரு, அதாவது என்ன மீட் பண்ண வான்ட்டு. பட் ரெண்டு பேருமே, அதாவது லூஃபியா இருக்கட்டும் ஜோராவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே நாங்க எதுக்கு வரணும், உன்னை கண்டிப்பா நாங்க பார்க்க மாட்டோம்ட்டு ரெண்டு பேருமே சொல்றாங்க. பட் யாச்சன் சிரிச்சுக்கிட்டே வந்து கிளம்புறாரு. இப்படி சிரிச்சுக்கிட்டு கிளம்பும் போஸ்ட்ல ஸ்காப்பர் கபானுமே ஒரு சின்ன பிளாஷ்பேக் திங்க் பண்ணி பார்க்கறாரு. அதுல சாங்ஸும் ஸ்காப்பர் கபானும் மீட் பண்ணி பேசிருப்பாங்க. அதுல ஸ்காப்பர் கபானுமே எனக்கு வந்து புரிஞ்சது சாங்ஸி, பட் நீ எப்படி திங்க் பண்றா, நான் அவனை நம்புவேன்டி. அதுக்கு நம்ம சாங்ஸ்வே சிரிச்சுக்கிட்டு வந்து ஃபேர் எனஃப், நீங்க அவனை மீட் பண்ண போஸ்ட்ல என்ன வேணாவே பண்ணிக்கலாம், அது உங்க விருப்பம்னு சொல்லிட்டு சாங்ஸ் சொல்லிட்டு கிளம்பி இருப்பான். இப்போ அதை தான் நம்ம ஸ்காப்பர் கபானுமே பண்ணிருப்பாரு, பண்ணி டெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஜஸ்ட் நம்ம லூஃபியை டெஸ்ட் பண்ணிருப்பாரு, இவனை நம்பலாமா வேண்டாமான்ட்டு. ஃபைனலி இப்போ அங்க இருந்து வந்து நமக்கு ஸ்கூல்ல கேட்பாங்க. ஸ்கூல்ல எல்லா சில்ட்ரன்ஸும் வந்து ரொம்பவே ஹாப்பியாவும் நிம்மதியாவும் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கடத்துல எல்லா சில்ட்ரன்ஸும் சாக்க வராங்க. ஏன்னா நம்ம கன்கோ இருக்கா பாத்தீங்களா, கன்கோ வந்து ஒரு வித்தியாசமான ஷேப்ல வந்து பறந்து போயிட்டு இருப்பா. அவ பவரை யூஸ் பண்ணி பறந்து போயிட்டு இருப்பா. அது பார்க்கிறதுக்கு பறவை மாதிரி இருக்கும். அதை பார்த்து எல்லா சில்ட்ரன்ஸுமே வந்து ப்ரொஃபசர் ஆஞ்சியை, அதாவது ஆஞ்சியை கூட்டிட்டு வராங்க. ஆஞ்சி சென்சே வெளிய வாங்க, ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா ஏதோ பறந்து போயிட்டு இருக்குது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா பறந்து போயிட்டு இருக்குன்ட்டு. அதுபடி ஆஞ்சிமே வெளிய வந்து பார்க்க போஸ்ட்ல வந்து அங்க பெருசா எதுவுமே இருக்காது. பட் எல்லா சில்ட்ரன்ஸுமே அதை பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு ஆஞ்சி சென்சே கிட்ட வந்து அது வந்து பேட் தான், பட் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு, நாங்க இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒன்று பார்த்தது கிடையாதுன்ட்டு எல்லா சில்ட்ரன்ஸும் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆஞ்சி வர போஸ்ட்ல அங்க ஒண்ணுமே இருக்காது, அதனால அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்போ நமக்கு கன்கோ கேட்பாங்க. கன்கோவுமே ஸ்கூல் இங்க தான் இருக்குன்ட்டு. அதுக்கு நம்ம சாம்பராக்கு வந்து இதை பார்க்க போஸ்ட்ல இதை நமக்காண்டி தான் உருவாக்கின மாதிரி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வந்து லேண்ட் பண்றாங்க. லேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கன்கோவுமே அபிஸ் மார்க் மூலமா வந்து ரெண்டு கான் நைட்டா சமன் பண்றா. அதுல ஒருத்தர் வந்து செயின்ட் சோமரி, இவன் பாத்தீங்கன்னா செஃபர்ட் ஃபேமிலி சேர்ந்தவன். லைக் செலஸ்டியல் டிராகன் ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா மொத்தமா 19 ஃபேமிலி இருக்கும். அதுல ஒரு ஃபேமிலி சேர்ந்தவன் தான் செயின்ட் சோமரி, அதாவது செஃபர்ட் ஃபேமிலி சேர்ந்தவன். என்னோடத்தன் பாத்தீங்கன்னா செயின்ட் கில்லிங்கம், இவன் பாத்தீங்கன்னா ரிமோஸ் ரிஃப் ஃபேமிலி சேர்ந்தவன். இப்படி ரெண்டு பேர்த்த இங்க சமன் பண்றாங்க. இப்போதைக்கு ரெண்டு பேர்த்த பார்த்தா நம்ம சாம்பராக்குமே எதுக்காண்டி ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க, எனக்கு ஒருத்தன் தான் தேவைப்படுதுன்ட்டு. அதுக்கு சோமருமே பேசிக்கலி நீங்க இருந்து போக போறா, உனக்கு பாத்தீங்கன்னா ஹோலி லேண்ட்ல ஒரு வேலை இருக்குன்ட்டு. அதுபடி நாங்க மூணு பேர் மட்டும் தான் இருக்க போறோம், நீ இங்க இருந்து கிளம்ப போறான்ட்டு. அண்ட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன், ரெண்டு பேருமே சாக்கா இருப்பாங்க, எல்பஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு சாக்கா இருப்பாங்க. இந்த அபிஸ் மார்க் மூலமா அவங்க வந்து ரெகுலரா வேலை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஹோலி லேண்ட்ல. பட் அபிஸ் மார்க் வந்து அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்திருக்கும், அவங்களுக்கே தெரியாம வந்து கொத்தா தூக்கிட்டு வந்திருக்கும், அதனால சாக்கா இருப்பாங்க. என்னது நம்ம வந்து எல்பஃப்ல இருக்குமான்ட்டு. அதுக்கப்புறம் தான் மிஷினை போய் சொல்லியிருப்பாங்க. அண்ட் குறிப்பா வந்து சாம்பரா கிட்ட வந்து இந்த மிஷின்கான பர்பஸ் என்னன்ட்டு. அதுல சாம்பராக்கு போய் தெளிவா சொல்லுவான், நம்ம இப்போதைக்கு சில்ட்ரன்ஸ் வந்து கிட்னாப் பண்ண போறோம், கிட்னாப் பண்ணி வந்து நம்ம டைரக்டா ஹோலி லேண்ட் கூட்டி வர போறோம்ட்டு. உடனே ரெண்டு பேருமே அது எப்படி பண்ண போறோம், ஏன்னா ஜெயண்ட் கிட்ஸ் வந்து நார்மலா இல்லவே இல்ல, நார்மல் குழந்தை மாதிரி இல்லவே இல்ல, ஒவ்வொருத்தங்களும் நம்மளை விட பெருசா இருக்காங்க. இவங்க கையில வந்து அபிஸ் மார்க்கும் இல்ல, அபிஸ் மார்க் இல்லாம நம்மளால பாத்தீங்கன்னா இவங்களை கூட்டிட்டு போக முடியாது, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. சோ அதனால ஒரு ஷிப் தான் தேவைப்படும்ட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் குறிப்பா நம்ம எப்படி வந்து சில்ட்ரன்ஸை கேப்சர் பண்றதுன்ட்டு நம்ம சோமர் கேட்பான். உடனே சாமராக்குமே வந்து ஏன் நீங்க ஒரு கேம் பிளே பண்ணக்கூடாதுன்ட்டு. சோ கரெக்டா அந்த இடத்துல எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம நாளைக்கு போட்டுடலாம். இதுக்கு அடுத்தது இன்னொரு எபிசோட் வந்துட்டு அதை நம்ம நாளைக்கு போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த எபிசோட பத்தி நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.